அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, பானைக்கு வச்சு சுடிதார் டாப்ஸ் வந்து எப்படி நம்ம தைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுடிதார் ஸ்டிச்சிங் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எல்லாமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் பாகத்தில் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இது வந்து ரெண்டாவது பாகம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடெலாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ முதல் பாகம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த ரெண்டாவது பாகத்தில் இந்த டாப்ஸ் வந்துட்டு ஃபுல் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் பேக் எல்லாம் பார்த்து தைக்கணும். அதாவது இது வந்து ஃப்ரண்ட் சைடுனா கவர் தட்டு வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து கவர் தட்டு வரணும். இதை அப்படியே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டபுள் தையல் போடணும், ஷோல்டர் மாதிரியே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சைடு வந்து தைச்சிக்கலாம். ஸோ சைடு தைக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுங்க. இப்போ ஸ்லீவ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா கை லூஸ் பார்த்துங்க, கை லூஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கை லூஸ் வந்துட்டு 6 இன்ச் வைக்கிறோம். 6 இன்ச் கை லூஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிச்சிக்கணும் அக்கல் கிட்ட. இந்த அர்க்காத் டு அர்க்காத் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதே மாதிரி இங்கே அப் அண்ட் டவுன் எதுவும் வரக்கூடாது, கரெக்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நீங்கள் தைக்கணும். இந்த மாதிரி பார்க்கணும், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அர்க்காத் டு அர்க்காத் மேட்ச் ஆகணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஷேப்பாக நம்ம கொண்டு வந்துடணும். நம்ம எப்படி கட்டிங் பண்ணியிருக்கோமோ அதுக்கு இந்த மாதிரி ஷேப்பாக பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை உங்களுக்கு மார்க் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், ரெண்டு முன்னாடி பின்னாடி கை கொடுத்து தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் சைடு ஓப்பன். ஸோ சைடு ஓப்பனில் கொண்டாந்து இங்கே கட்டி அப்படியே ஊசியை குத்தி நிப்பாட்டணும். கரெக்டாக இப்படி நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி ரிவர்ஸில் தையல் போடணும். பக்கத்திலே டபுள் தையல் போடணும். அதாவது இந்த பக்கம் வெளிப்பக்கம் போடணும். ஒரு 1/4 இன்ச் கணக்கில் அப்படியே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் ஃபியூச்சரில் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த பிசு இருந்தால் கட் பண்ணிவிடுவோம். இப்போ சேம் அதே மெத்தடில் இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சேம் மெத்தடில் பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், ஃபுல்லாக வந்து பாட்டம் சைடு ஓப்பன் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது ஸ்டார்டிங் இங்கேருந்து பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேருந்து கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச் சைடில் இருக்குன்னாக்கா 1/2 இன்ச் நம்ம இந்த மாதிரி மடிச்சிக்கணும். இந்த மாதிரி மடித்து வச்சு தைக்கணும். இப்படி தைக்கும்போது சைடில் வந்து லைட்டாக பெண்டு ஷேப் வரதால் நம்ம எப்பவுமே வந்து கீழ் துணியை வந்து லைட்டாக டைட் பண்ணி தைக்கணும். மேல் துணியை வந்து லூஸ் கொடுத்து தைக்கணும். அதாவது குளிர் விட்டு தைக்கணும். இந்த பாருங்கள், 1/2 இன்ச் நம்ம இந்த மாதிரி மடிச்சிக்கணும். ஆனால் இந்த விரலால் கீழ் துணியை வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிங்க, மேலே வந்து லூஸ் கொடுத்து தைங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் சைடு வந்து இங்கே வந்த பிறகு என்ன செய்றீங்கன்னா இந்த மாதிரி மடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மடித்து கரெக்டாக இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டணும். ஊசியை இப்படி நிப்பாட்டிட்டு இப்படி திருப்பிங்க. இப்படி திருப்பிட்டு இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய ஓப்பன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கரெக்டாக 1/2 இன்ச் இந்த மாதிரி மடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே இதை வந்து நம்ம தைச்சிட்டே வரணும். இப்போ இந்த வாட்டத்தில் தைச்சிட்டு வரும்போது கூட நம்ம கீழே இருக்கக்கூடிய பீஸ் வந்து டைட் பண்ணி தான் தைக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ சேம் இதே மெத்தடில் இந்த சைடு நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ 2 சைடும் ஓப்பன் வந்து தைச்சிட்டோம். இப்போ பாட்டமில் வந்து மடித்து அதே மாதிரி 1/2 இன்ச் மடித்து தைச்சிக்கணும். பாட்டம்லையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி பெண்டு ஷேப் இருக்கிறதால நம்ம இங்கே எப்படி தைச்சோமோ அதே மெத்தட் தான். கீழ் துணியை வந்து டைட் பண்ணிக்கணும், மேல் துணியை வந்துட்டு லூஸ் கொடுத்து தைக்கணும். பாருங்கள், இப்போ வந்து பேக் சைடு பாட்டம் வந்து நம்ம தைச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு பாட்டம் வந்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம இப்படி தைக்கும்பொழுது இங்கே எவ்வளோ மடிச்சோமோ அந்த கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம மடிச்சிக்கணும். இது ரெண்டுத்தையும் பிடிச்சிங்க. ஓப்பன் வந்து சைடு இந்த மாதிரி பிடிச்சி என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எவ்வளோ மடிச்சிருக்கிறோமோ அதை கனெக்ட் பண்ணி இப்படி மடிச்சிக்கணும். ஏன்னா அப் அண்ட் டவுன் வந்துடக்கூடாது, அதனால் இந்த மாதிரி பார்த்து இப்படி மடிச்சிக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த சைடும் வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள், எவ்வளோ மடிச்சிருக்கிறோன்ட்டு கரெக்டாக பிடிக்கணும். அப் அண்ட் டவுன் வந்துடக்கூடாது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு மடிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடுடைய பாட்டம் எல்லாமே முடிச்சிட்டோம். சைடு ஓப்பன் எல்லாமே வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கிறோம். இப்போ இதில் வந்து ஓரத்தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிவிடுவோம். ஓரத்தில் போகிறதுக்கு இப்போ மேல் பக்கமாக போட்டுக்கலாம். இப்படி மேல் பக்கமாக வச்சு இப்படி ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்குவோம். இப்படி கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ இந்த கார்னரில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கணும். திருப்பி அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னரில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கணும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து இப்போ திருப்பிக்கலாம். இப்போ சுடிதாரில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் ஓவர்லாக் மட்டும் அடிக்கணும்.
மற்றபடி எல்லாமே வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து அக்கல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து நம்ம தைக்கணும். அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் இந்த ப்ளஸ் மார்க் வந்து வரணும் ஸ்லீவில். இந்த மாதிரி வந்து சுடிதாரை திருப்பிட்டு நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த சைடெல்லாம் வந்துட்டு சரி பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து சைடு வந்து ஷேப்பு, இந்த சுடிதார் பொறுத்த லைட் ஷேப் தான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். பான் நெக்கு, பேக்கில் வந்து ரவுண்ட் நெக்கு, முக்கா கை ஸ்லீவு, பாட்டம் எல்லாமே வந்து பக்கா ஃபினிஷிங்காக வந்து சாதா சுடிதார் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.